வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திடீர் உடல்நலக்குறைவால் நடிகர் ரஜினிகாந்த் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. லேசான நெஞ்சுவலி மற்றும் செரிமான பிரச்சினை தொடர்பாக அனுமதி என தகவல். அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு இருதயவியல் துறை மருத்துவர்கள் பரிசோதனை. தேவைப்பட்டால் ஆஞ்சியோ பரிசோதனையை மேற்கொள்ள மருத்துவ குழு திட்டம் என தகவல். ரஜினியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். மருத்துவ பரிசோதனைக்கு பின் உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைகிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம். 15 மண்டலங்களுக்கும் ஒவ்வொரு IAS அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு அரசாணை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் இன்று ஆலோசனை. முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ள நிலையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என தகவல். செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைகளை மீறினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 50% நிதியை வழங்க மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். வரும் தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டது குறித்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டு பந்தல் அமைப்பதற்காக நாளை பூமி பூஜை. மாநாட்டில் குறைந்தது 4 லட்சம் பேரை பங்கேற்க வைக்க திட்டம் என தகவல். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 48 ரூபாய் உயர்ந்து 1903 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து 3வது மாதமாக விலை உயர்ந்து வருவதால் உணவகம், டீ கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சி. இந்திய விமானப்படையின் தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் சாகச நிகழ்ச்சி. ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் விமான சேவைகளுக்கான நேரமும் மாற்றம். பழனி முருகன் கோயில் ராஜகோபுரத்தின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததால் பரபரப்பு. குடமுழுக்கு முடிந்து ஓராண்டு மட்டுமே ஆன நிலையில் உடைந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. மதுரை விமான நிலையம் இன்று முதல் 24 மணி நேரமும் செயல்படும். இரவு நேரங்களில் கோலாலம்பூர், சிங்கப்பூருக்கு விமானங்கள் இயக்க வாய்ப்புள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி.
சங்ககிரி அருகே சூட்கேஸில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட இளம்பெண் சடலம். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. இருசக்கர வாகனம் ஆளில்லாமல் நீண்ட தூரம் சென்ற சிசிடிவி காட்சி. திருவள்ளூரில் தெருநாய்களுக்கு தொடர்ச்சியாக உணவில் விஷம் வைத்து கொன்ற கொடூரம். மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் தீவிர விசாரணை. ஈரோடு அருகே வணிக வளாக சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் கட்டட தொழிலாளி உயிரிழப்பு. மற்றொருவர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் கடை உரிமையாளரிடம் விசாரணை. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 9,000 கன அடியிலிருந்து 14,000 கன அடியாக உயர்வு. நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3,284 கன அடியிலிருந்து 12,763 கன அடியாக அதிகரிப்பு. இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி. அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு இந்தியா உதவியாக இருக்கும் என பிரதமர் உறுதி. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறு. பதற்றமான வாக்கு சாவடிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத், மணிப்பூர் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கு நிவாரண நிதி மொத்தம் 675 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உத்தரவு. தலைநகர் டெல்லியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் அதிஷி. இன்னும் 2 முதல் 3 தினங்களில் அனைத்து இடங்களிலும் சாலைகள் சீரமைக்கும் பணி தொடங்கும் என அறிவிப்பு. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 200-ஐ தாண்டியது. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரம். லெபனானில் பேஜர் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்த விவகாரம். பேஜர் நிறுவன உரிமையாளரான கேரளாவைச் சேர்ந்த நபருக்கு சர்வதேச பிடி வாரண்ட். அவசர நிலை பிரகடனத்தை மையமாக வைத்து உருவாகியுள்ள எமர்ஜென்சி திரைப்படம். சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க சம்மதம் தெரிவித்தார் நடிகை கங்கனா ரணாவத். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.